வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செலியன் கோர்ட்ல கண்டிப்பா ஜெனிக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல ஒரு பக்கம் ஜோசப் ஜெனி மேல இருக்கிற பாசத்தால நம்ம செலியன் எல்லா தப்பும் பண்ணாரு, இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம செலியனை விசாரிக்கும் போது நம்ம செலியன் என்ன பண்றேன்னா, சார் என்னால ஜெனி இல்லாம வாழ முடியாது, ஜெனியும் என்னோட குழந்தையும் தான் என்னோட வாழ்க்கை, நான் புத்தி கெட்டு போய் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் அந்த தப்பு பண்ணலை, நான் என் மனைவி குழந்தைங்களோட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் அவரோட உரையை முறிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அப்பாவுக்காக யோசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம குழந்தைக்காக நம்ம செலியன் கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம ஜெனிக்குள்ளே இருந்தாலும் அவங்க அப்பா வார்த்தையை மீறி எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே சைலண்ட்டாக நின்றுறாங்க. உடனே இந்த கேஸ் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும், இன்னொரு நாள் ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜையா ரிசல்ட் சொல்ல, இதனால மனசொழிஞ்சு போன செலியன் வீட்டில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஜெனிக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அழுதாலும் புலம்புனாலும் நம்ம பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாலே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செலியன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலே ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, போதாது குறைக்கும் இந்த பாக்கியவால் நமக்கு தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. எழில் ஒரு பக்கம் கணேஷன் நினச்சி வருத்தப்பட்டு யாருமே தூக்க வரல அப்படின்னு மேலே போனால் மேலே 3 பேர் ஒன்றா கூட்டணியே சேர்ந்துட்டாங்க. கோபி, செலியன், எழில் 3 பேர் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது நம்ம கோபி என்ன பண்ணுறான்னா, நமக்கு இந்த வீட்டில் மேலும் மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பாரு, என்னோட லைஃப்லேயும் ஒரு பொம்பளையால் தான் பிரச்சனை, இப்போ உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணால் தான் பிரச்சனை அப்படிங்கிற போது மனுஷன் எப்படிப்பா தாங்கிறது, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நம்ம குடிக்கிறோம், நம்ம மனசை தேத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி எழிலுக்கோ செலியலுக்கோ பாட்டிலை வாங்கி கொடுத்துட்டு கூடயே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத இதுமா நம்ம ராதிகா வருது மட்டும் இல்லாமல் ராதிகாவை பார்த்ததும் அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆகி போயிடுறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியாவும் எழில் செலியன் காணோம் அப்படிங்கிற மாதிரி மேலே வந்து பார்க்குறாங்க. 3 பேரும் பாட்டிலும் கையமாக இருக்கிறத பார்த்ததுமே நம்ம பாக்கியா நம்ம எழிலோட கன்னத்துலேயும் செலியனோட கன்னத்துலேயும் ஓங்கி ஆளுக்கு ஒரு அறையை விட்டுறாங்க. உடனே நம்ம கோபி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாலும் ராதிகா வந்து நம்ம கோபியை தரன்னு இழுத்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே என் மேலே ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க, குடிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னடான்னா பசங்களோட கூட சேர்ந்து குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கோவத்தில் அவங்களோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே கோபி வந்து நம்ம ராதிகாவோட கல்லை விழுந்துடுறாங்க. ராதிகா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஏதோ மனசு சரியில்லை, எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம ராதிகா கோபியை மன்னிப்பாங்களா, இல்லை கோபி மேலே இருக்கிற கோவத்தால் வீட்டை விட்டு கிளம்பி போக போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.